இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளை சுண்டைக்கடலை வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா பிடைச்சிட்டு நனைய போட போகிறோம். இதை நம்ம நனைய போடுறது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நனையணும். நல்லா நம்ம நனைய போட்ட உடனே இது வந்து நல்லா சின்னதாக இருக்கிறது பெருசு பெருசாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லா வெந்துடும். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி நனைய போட்டிருக்கோம். ஒரு 5 மணி நேரம் நனையட்டும். இப்போ நம்ம வந்து இதை மூடி வச்சுருவோம். நம்ம சுண்டைக்கடலை நனைய போட்டிருந்தோம். நல்லா நனைஞ்சிருக்கு. பெருசு பெருசாக ஆயிடுச்சு. சின்ன சின்னதாக இருந்துச்சுல நனைய போடும்போது இந்த நல்லா அப்படி கிள்ளுனோம்னா 2 அப்படி உடையிற அளவுக்கு இருக்கணும். நல்லா நனைஞ்சிரும். இப்போ நனைஞ்சதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சுக்குவோம். குக்கரில் வந்து நம்ம வேக வைக்கும்போது 2 விசில் வைக்கணும். ரொம்ப வச்சிட்டோம்னாலும் குழஞ்சி போயிடும். இப்போ வந்து நல்லா தண்ணியை வடிகட்டிக்கிடுவோம். வடிகட்டிட்டு குக்கரில் வேக வைப்போம். நம்ம ஒரு 2 கழுவிக்கிறணும். அந்த தண்ணியை ஊற்றி நம்ம நனைய வச்சோம்ல அந்த தண்ணியை வந்து வடித்து விட்டுறணும். அப்புறம் ஒரு தடவை நல்லா கழுவிடணும். தண்ணி வந்து இது முங்குற அளவுக்கு ஊற்றணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம அந்த மாதிரி மூடியை போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்ம 2 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். திறந்து பார்ப்போம். இப்படி வந்துடும். நம்ம இதுக்கு மேலேயும் வேகக்கூடாது. நம்ம கூட ஒரு விசில் வச்சுட்டோம்னா இது வந்து நல்லா மவுந்து குளன்னு கூழ் மாதிரி ஆயிரும். நமக்கு இந்த அளவு தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இதை வடிகட்டிட்டு நம்ம இப்போ வந்து வைக்க போகிறது வெள்ளை சுண்டைக்கடலை குருமா. அது கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி குருமாவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தேங்காயை போட்டுக்கிறோம். தேங்காய் ரொம்ப ஒன்றும் போட வேண்டாம், ஓரளவு போடணும். இது வந்து பெரிய சீரகம். வேறு ஒன்றும் போட வேண்டாம், இந்த மணமே போதும். இப்போ கொஞ்சம் காணி தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுவோம். நம்ம குக்கரை வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கை போட்டுக்கிடுவோம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா தொலியை சீவிட்டு ஒரு 2 கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் போடுறதுக்கு காரணம் வந்து நம்ம சுண்டைக்கடலை அந்த அளவுக்கு நிறையா இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் அதையும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம சுண்டைக்கடலை எடுத்து வச்சுருக்கோம், அவிய வச்சுருக்கோம். இதையும் இதில் போட்டுக்குவோம். இப்போ வந்து நம்ம வீட்டு குழம்பு பொடி அதை போட்டுக்கிடுவோம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு இப்போ ஊற்றி சாப்பிட்டுக்கிற மாதிரி. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், தேங்காயை போட்டுக்கிடுவோம். தேங்காயும் பெரிய சீரகத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதுக்கு தனி மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். உப்பு, கல் உப்பும் போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கிறணும். இந்த சுண்டைக்கடலை எல்லாமே, இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம கலக்கி விட்டுக்கிறோம். தேங்காயும் நம்ம பெரிய சீரகமாக அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும், ரொம்ப தண்ணியாக இருக்காது. இப்போ அதை வந்து நம்ம மூடி ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடணும். நம்ம ஒன்று தான் வைக்கணும் விசில், அதிகமாக வச்சிடக்கூடாது, ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ ஒரு விசில் வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தோம்னா கரெக்டாக வெந்திருக்கும். நம்ம வந்து 2 விசில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆஃப் பண்ணி போட்டோம் அடுப்பை. எப்படின்னு பார்ப்போம்.
மெதுவாக திறந்து விடணும். நம்ம ரொம்ப திறந்து விட்டோம் அப்படின்னா குழம்பு பூரா கொட்டிடும். அதனால் மெதுவாகவே நம்ம எடுத்து விட்டு நல்லா அழகாக வந்துடுச்சு. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்ல, அது வந்து லேசாக சுற்றி ஒட்டிக்கிட்டு இப்படித்தான் தண்ணி எனக்கா இருக்கும். நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கோம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லாவே வெந்துடும். ஏற்கனவே சுண்டக்கெல்லாம் வெந்து போச்சு. இப்போ இந்த பயங்கரமாக சூடு எடுத்து நசியை கூட காட்ட முடியல. பூவாக வெந்து போச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்துடும். நமக்கு வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் போடாமல் நான் வச்சுருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து நமக்கு சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்காக தண்ணி எனக்காக வச்சுருக்கேன். தக்காளி நான் போட்டதுக்கு காரணமே சாப்பாட்டுக்கு நம்ம சோறில் ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சம் லேசாக புளிப்புத்தன்மை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இது கருப்பு சுண்டைக்கடலை அப்படின்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வைக்கலாம். போட்டு வைக்கும்போது நம்ம புளி கரைச்சி ஊற்றலாம். இது வந்து நம்ம வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு வெள்ளை சுண்டைக்கடலையில் நான் செஞ்சுருக்கேன். இதை வந்து கெட்டியாக நம்ம வைக்கிற போது நம்ம அதுக்கு வந்து பட்டை கிராம்பு எல்லாம் போடலாம். மணத்துக்கு ஏதாவது கறி மசாலா பொடி இதெல்லாம் போடலாம். இப்போ நான் வந்து சும்மா சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்காக குழம்பாவே வச்சுருக்கேன். அதனால் நமக்கு பெரிய சீரகம் போட்டு நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம். அதுவே போதும். அந்த வாசமே போதும். நல்லா கறி குழம்பு போல் மணக்கும். இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து தாளிச்சுக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து கடுகு உளுந்து போடுவோம். இது நல்லா வெடிக்கணும். இப்போ இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கணும். கருவேப்பிலையும் போட்டு இது எல்லாமே நல்லா ஒரு பொன்னிறமாக வந்து வரணும். இப்போ வந்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம அந்த குழம்பை தூக்கி அதில் ஊற்றிடணும். நம்ம தூக்கி ஊற்றும் போது கையில் கொட்டிடக்கூடாது, பார்த்து ஊற்றணும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டே நம்ம ஊற்றணும். அடுப்பை அதிகமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஊற்றினோம்னா நம்ம அப்படியே மூஞ்சில் தெரிச்சிடும். அதனால் நம்ம எப்பயுமே நம்ம தாளித்து ஊற்றும் போது அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு தூக்கி ஊற்றணும். இப்போ நமக்கு வந்து நல்லா வெள்ளை சுண்டைக்கடலை குழம்பு சரியாக வந்துடுச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாகவும் மணமாகவும் நல்லா இருக்கும். இப்போ நான் கருவேப்பிலை வந்து இதில் நிறையா போட்டிருக்கிற மாதிரி தெரியும். இது எல்லாமே எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு முருங்கைக்கீரை மாதிரி நல்லா குலைவாயிரும். அதனால தான் நான் எப்பயுமே கருவேப்பிலை நான் நிறையா போடுவேன். கடையில் நம்ம வாங்கிட்டு வந்த கருவேப்பிலையும் நம்ம இவ்வளோ போட மாட்டோம், கொஞ்சம் தான் போடணும். ஏன்னா அது வந்து ரொம்ப வலுவாக இருக்கும் இலை. இது முருங்கைக்கீரை மாதிரியே நல்லா சாஃப்டாக ஆயிரும். அப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பொதுவாகவே கருவேப்பிலை வந்து நமக்கு நல்லது, முடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, சாப்பிட்டுக்கலாம். அப்போ நம்ம இப்படி எண்ணெயில் வேகிறதுனால எடுத்து கீழே விடாமல் எடுத்து சாப்பிட்றலாம். நல்லா மென்று சாப்பிடணும். நம்ம கருவேப்பிலையை சாப்பிட்றோங்கிற பேருக்கு 1-2 மென்று முனியிடக்கூடாது, குடலுக்குள்ளேயே ஒட்டிக்கணும். இப்போ நல்லா அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒரு விசில் வச்சு தான் வெள்ளை சுண்டைக்கடலையே வேக வச்சோம். அடுத்து ஒரு 2 விசில் வச்சு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வச்சுருக்கோம். புளிப்புக்கு பதிலாக புளி ஊற்றாமல் நான் தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இதில் சோறில் ஊற்றி சாப்பிட்றதுனால நம்ம கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம சப்பாத்தி பூரி இதுகளுக்குன்னா நமக்கு வந்து புளி தக்காளி எதுவும் போட வேண்டியதில்லை. சும்மாவே கெட்டியாக வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும். இப்போ தண்ணியாக கேட்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.